பண்டைய காலம். மலைகளால் சூழப்பட்ட செழிப்புடன் விளங்கிய ஒரு ராஜ்யம். அந்த நாட்டின் அரசன் அறிவீரன். அவன் வீரன், எதிரிகளை வென்றவன். செல்வமும் சிங்காசனமும் அவனிடம் இருந்தன. ஆனால் அவன் மனம் எப்போதும் கலங்கியிருந்தது. எல்லாம் இருந்தும் எனக்கு அமைதி ஏன் இல்லை என்று அவன் இரவுகளில் தனக்குள் கேட்டுக்கொண்டான். ஒருநாள் மலைவாசலில் வாழும் ஒரு முதிய குருவை பற்றி அரசன் கேட்டான். அவர் சொல்வது உண்மை என்று கேட்டேன். அவர் வார்த்தைகள் மனதை மாற்றும். அரசன் உடனே அவரை அழைத்து வரச் சொன்னான். ஆனால் செய்தி வந்தது. குரு வர மறுக்கிறார் அரசே, நீங்களே வரவேண்டும் என்றார். அரசன் கோபம் கொண்டான். என்னை அழைக்காதவனா? ஆனால் உள்ளே ஏதோ சொன்னது. போ. அரசன் தன் ஆடம்பரத்தை விட்டுவிட்டு சாதாரண மனிதன் போல் மலை ஏறினான். கால்கள் வலித்தன, மூச்சு அடைத்தது. ஆனால் அவன் தொடர்ந்தான். மலையின் உச்சியில் ஒரு சிறிய குடில். அதில் குரு மண் பாத்திரத்தில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார். அரசன் தனது பிரச்சனைகளை நிறுத்தமின்றி பேசினான். குரு அமைதியாக தேநீர் ஊற்றினார். கோப்பை நிரம்பி தேநீர் வெளியே வழிந்தது. நிறுத்துங்கள் என்று அரசன் சொன்னான். குரு மெதுவாகச் சொன்னார். அரசே, இந்த கோப்பை போல உங்கள் மனமும் நிரம்பியுள்ளது. நிரம்பிய மனத்தில் ஞானமடையாது. அரசன் மௌனமானான். குரு அரசனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இந்த ஆறு என்ன செய்கிறது? ஓடுகிறது. அது யாரிடம் அனுமதி கேட்கிறது? யாரிடமும் இல்லை. அரசே, வாழ்க்கையும் அப்படித்தான். எதிர்ப்பு வந்தாலும் நின்று விடாதே, வழி தேடு. குரு அரசனின் கிரீடத்தை எடுத்தார், மண்ணில் வைத்தார். இது இல்லாமல் நீ யார்? அரசன் பதில் சொல்ல முடியவில்லை. குரு சொன்னார், கிரீடம் உன் அடையாளமல்ல, உன் செயல்தான். அந்த வார்த்தைகள் அரசனின் அகங்காரத்தை உருக வைத்தன. அரசன் அரண்மனைக்கு திரும்பினான். ஆனால் அவன் திரும்பியது அரசனாக அல்ல, சேவகனாக. அவன் கேட்டான், என்ன தேவை? அவன் கேட்டான், என்ன வலி? நாட்டில் அமைதி பரவியது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு குரு மீண்டும் அரசனை சந்தித்தான். குருவே, நான் வெற்றி பெற்றேன். குரு சிரித்தார். இல்லை அரசே, நீ வெற்றியை விட்டுவிட்டாய். அதனால்தான் வெற்றி உன்னை வந்தடைந்தது. அதிகாரம் உச்சமல்ல, பணிவுதான் உச்சம். மேலும் இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகளை அறிந்து கொள்ள சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.